துப்பாக்கி ஏந்த வேண்டிய கட்டாயம் வந்து வீரப்பனுக்கும் ஆயுதம் ஏந்தி தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் ஐயாவுக்கும் கலியபெருமாள் ஐயாவுக்கும் வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கணும்னா இந்த அரசாங்கம் எப்படி இருந்திருக்கணும்? இன்னைக்கு இருக்க இயக்கம் வந்து எப்படி போகுது சார்? ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீத்திருச்சு. அப்போ இருந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? மார்க்சியம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தத்துவம், அது ஒரு அறிவியல் விஞ்ஞானம். அது சயின்டிஃபிக்காக இருக்கிறது எப்படி தோற்று போகுது? பொது வாழ்க்கை அதனுடைய சித்தாந்தங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த மனமாற்றம் வந்து எப்படி நிகழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே சிறையில் முதல்ல ஒரு சிறையில் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ 7, 8, 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு சிறைக்கு எல்லாமே வராங்க. ஒருத்தர் 10 வருஷம் பார்க்காம இருக்காங்க. அப்போ தான் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிறைக்கு வராங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்கள், கையெழுத்து இயக்கம். இதில் தோழர் கல்யாண சுந்தரன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், கல்யாண சுந்தரன் சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய பங்கு அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நக்சல்பாரி இயக்கத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு. இப்போ எங்கள் வேலூர் வடார்காடில், அது தருமபுரி வடார்காடில் நடந்த சம்பவங்களில் பாமானிக்குன்னு அன்னைக்கு இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவரே சட்டமன்றத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி பேசுகிறாரு, இவரும் பேசுகிறார். தருமபுரியில் வந்து நக்சலைட் ஆட்சி நடக்குது, நக்சலைட்டு தான் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறார். நான் அதே காலகட்டத்தில் இவர் புலவர் கலியபெருமாள் கூட வீடு சீல் வைக்கப்படுது, விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயத்தெல்லாம் அழிக்கிறாங்க, யாருமே அங்கே வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இவர் தான் அந்த செய்தி கேட்டு அந்த மக்கள்லாம் திரட்டி அவங்களுக்கு வேண்டி அந்த விவசாயத்தை உழுவுறது அதெல்லாம் பார்க்குறாரு. அவங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்தி அவர் விடுதலைக்காகலாம் பேசுகிறார். ஒரே கட்சிக்குள்ளே இந்த 2 நிலை எடுக்கிற தலைவர்கள் அன்னைக்கே இருந்திருக்காங்க. அப்போ கல்யாண சுந்தரம் வந்து ஒரு புரட்சிகர இயக்கத்தை போராளிகளுக்காக நிற்கிற ஒரு பண்புடையவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி சிறையில் கூட அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கார். அவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ சிறை பார்வையாளர் குழுவில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினரும் இருப்பாங்க. அந்த அளவில் இவர் போயிட்டு சிறையிலெல்லாம் பார்க்குறது, அவங்களுக்கு வேண்டிய மார்க்சிய நூல்கள்லாம் கொண்டு போய் கொடுப்பாரா. அந்த புத்தகங்களை கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் கொடுக்குற புத்தகத்தை கூட அவங்கக்கிட்ட புலவர் கலியபெருமாள் அந்த தோழர்கள்கிட்ட கொடுக்காம இப்படி பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் கையெழுத்து இயக்கமெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்ட பிறகு எனக்கு கடைசியாக இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு இருக்க நக்சல்பாரி இயக்கம் வந்து இப்போ கூட ஒரு Februaryயில் வந்து கார்த்திக் அப்படிங்கிற வந்து கியூ பிரான்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. அண்டு நேற்று செய்தி, நாம் நேற்று பார்த்த செய்தி வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு வந்து 25 லட்சம்னு தலைக்கு வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மாவோயிஸ்ட் சித்தாந்தத்துலேயே எங்களுக்கு வந்து அந்த கொள்கையை எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து பழங்குடியின மக்களை வந்து வேறு விதமாக துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாலண்டியராக ஒரு 17 பேர் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் நேற்று கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்க இயக்கம் வந்து எப்படி போகுது சார்? ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீத்திருச்சு. அப்போ இருந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுடைய பார்வையில்? இல்லை, அப்படி நம்ம நீர்த்து போயிடுச்சுன்னெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்சியம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தத்துவம், அது ஒரு அறிவியல் விஞ்ஞானம். அது சயின்டிஃபிக்காக இருக்கிறது எப்படி தோற்று போகும்? ஒரு அறிவியல் வந்து இன்னும் மேலும் வளருமே தவிர அது தோற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் உலக அளவுலேயே பார்த்தீங்களா கூட 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு எந்த நாட்டிலையுமே கம்யூனிசம் வந்து ஆட்சியில் இல்லை. சோசியலிச அரசு தான் எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் சோசியலிச அரசு தான் நடந்திருக்கு. சோசியலிசத்துக்கு அடுத்த கட்டம் தான் கம்யூனிசம். அங்கே வந்து கம்யூனிஸ்ட் அமைப்பில் அரசு முறையே இருக்காது. ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் அரசு இருந்தது. எல்லாம் இங்கே ஒரு முதலாளித்துவ பண்புகளும் அவங்கக்கிட்ட வந்தது. இந்த உலகமயமாக்கல் தன்மையில் முழுக்க அந்த அரசுகளும் நலிஞ்சு போச்சு. இன்றைக்கி உலக அளவிலேயே இடதுசாரி கம்யூனிஸ்ட் அரசியலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்க தவிர அது மார்க்சியம் அல்லது கம்யூனிசம் தோத்துருச்சு அவ்வளோதான்றதெல்லாம் நீர்த்து போயிடுச்சுனாலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட இந்த 17 பேர் சரணடைஞ்சாங்க அப்படின்றீங்க. அவங்க உணர்வுபூர்வமானவர்களாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை.
வாழ்க்கையினுடைய நெருக்கடி, உயிர் பயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நக்சலைட்ஸால பாதிக்கப்பட்ட கிராமத்தை வந்து எங்கள் நல்ல கிராமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அமைச்ச வேலைக்கு எங்களுடைய கொள்கையும் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கூட கொடுத்தேன்னு இது நேற்று செய்தி சார். அது ரொம்ப மகிழ்ச்சி. அரசு அந்த மாதிரி மாறிட்டா போராளிகளுக்கு வேலை இல்லைங்களா? அரசே வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எதையெல்லாம் கேட்குறாங்களோ, நக்சல்பாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க எந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அரசே சேர்ந்தால் உங்களுக்கு வேலையில் இப்போ போராட வேண்டிய தேவையில்லை. அது செய்யுண்டு தானே போராடிட்டு இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்துட்டு வாழ்வியலை தேடி போகிறவங்க, ஒரு கொள்கை உறுதியற்ற ஏதோ ஒரு ஈர்ப்பில் போயிருப்பாங்க, அப்போ இடையில நிற்க முடியாமல் திரும்பி வருவாங்க தான். அதனால் அந்த 17 பேரை வச்செல்லாம் நம்ம இது நீர்த்து போச்சுன்ற கணக்கெல்லாம் இல்லை. அஜய் சட்டீஸ்கரில் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் இந்த ஒரு வருஷத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க. ஆமாம், தியாகி ஆகியிருக்காங்க. அவங்க அந்த கொள்கையாக நிற்கிறாங்க. நம்ம அவங்கள இல்லை கணக்கு எடுத்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து நீங்கள் உரக்க குரல் கொடுங்க, எல்லாமே ஓகே. அவங்களுடைய இதை பற்றி போராட்டத்தை பற்றி நாம் சொல்ல வரல. பட் ஆயுதம் ஏந்தி போராடுறது இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா சைடெல்லாம் நடக்குது. ஏன்னா அதுக்காக வந்து ஒரு குழுவையை அமைச்சு அவங்க தடுக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆயுதம் ஏந்தி போராட்டம்ன்றதெல்லாம் இன்னும் நம்ம வச்சுக்கணுமா சார்? அது வந்து நடைமுறையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வெறும் ஒரு சின்ன குழுவாக 10 பேர் சேர்ந்து ஆயுதம் வச்சு போராடுறதுன்றதெல்லாம் இந்த அரசை வென்று எடுக்கிறதுக்கான வழிவகையாக இருக்காது. மக்களை அரசியல்படுத்தணும். ஒரு மக்கள் தலை அரசியல், மக்கள் ஆயுதமாக மாறணும். மக்கள் தான் ஆயுதம். மக்கள் வந்து தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா எல்லாமே மாறும். அதை மார்க்ஸ் சொல்லுவார், நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் எது என்பதை நம்முடைய எதிரி தீர்மானிக்கிறான்ட்டு. அதனால் மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்க எதை எடுக்கணுன்றதை அவங்க எடுத்துக்குவாங்க. துப்பாக்கி ஏந்த வேண்டிய கட்டாயம் வந்து வீரப்பனுக்கும் ஆயுதம் ஏந்தி தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் ஐயாவுக்கும் கலியபெருமாள் ஐயாவுக்கும் வராமல் இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கணும்னா இந்த அரசாங்கம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அரசு என்பதே வந்து ஒரு ஒடுக்குமுறை கருவின்னுவார் லெனின். ஒரு வர்க்கத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் அரசு. இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வர்க்க சார்பு இருக்கும். எந்த அரசு, சோசியலிஸ்ட் அரசாக இருந்தாலும் சரி, இப்போ முதலாளித்துவ அரசாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த அரசு யாருக்காக நிற்கும்? அடித்தட்டு மக்களுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்காக இவங்க நிற்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் நசுக்கப்படும் போது, அவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்படும் போது தற்காத்துக்க வேண்டியதுக்காக, அவர்கள் உரிமைகளுக்காக ஒரு கட்டாரம் அறவழிகளை அரசார்ந்து போராடுவாங்க. அப்போ அதுலேயும் தீர்வு இல்லை அப்படின்னு அவர்களுக்கு கோபம் அதிகமாகும் போது ஆயுதத்தை தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு இதெல்லாம் தள்ளுது. மக்கள் அதை எந்த போராளியும் போய் எந்த ஆயுதத்தையும் பூஜிக்கிறதெல்லாம் கிடையாது. அது இது பண்ணுறது கிடையாது, பூஜிக்கிறது கிடையாது. ஆக அந்த நிலைக்கு தள்ளுறதே இந்த அரசாங்கத்துடைய வன்முறைகள், இந்த அரசுடைய ஒடுக்குமுறைகள், மக்களுடைய வாழ்வு மறுக்கப்படுறது, இதுலேருந்து தான் கிளம்புது எல்லா பிரச்சனையுமே. அப்படி தான் வீரப்பன் வந்து ஒன்றும் ஆயுதத்தை பூஜிச்சு வணங்கியவர் கிடையாது. அவருக்கு அந்த சமூக சூழல், அவர் ஒரு வேட்டை, அந்த பகுதியில் அவர் வேட்டை சமூகம்னு சொல்கிறது சரியாக தான். அந்த பகுதியில் அவர் தொழில் முறையில் தான் முதல்ல துப்பாக்கி, சாதாரண துப்பாக்கிகள் எடுக்கிறார். அப்புறம் ரெட்டைக்குள்ள துப்பாக்கி, யானை வேட்டை, அந்த அளவில் போகிறாரு. அது அவருக்கு எதிராக சில அடக்குமுறைகள் வரும்போது அதுக்கு அவர் இன்னும் அதுலேருந்து அவர் தற்காத்துக்கிறதுக்காக சில நவீனப்படுத்திக்கிறாரு. அதை உறுதியாக பிடிக்கிறார். ஆயுத போராட்டத்தை, ஆயுத வழியை அவர் தற்காப்புக்காக தான் வச்சுக்கிறார். அதே மாதிரி தான் புலவரும். இவங்க ஒரு வர்க்க சிந்தனையோட இந்த அரசு முறையை, இந்த சமூகத்தை மாற்றணுன்றதுக்காக, எல்லோருக்கும் எல்லாம்ன்ற அந்த பொதுவுடைமை எண்ணத்தில் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் எந்த வகையிலும் நிலவக்கூடாது, ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம போராடணுன்றதுனால தான் இவங்களும் ஆயுதம் எடுக்கிறாங்க. ஆக ஆயுதம் எடுக்கிறவங்க யாருமே ஏதோ சுயநலத்துக்காகவோ இதுக்காகவோ எடுக்கிறது கிடையாது. இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை, இந்த சமூகத்தை மாற்றணும், எல்லா மக்களும் இன்புற்று இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் மக்கள் விஷயம் மறுக்கப்படும் போது, உரிமைகள் மறுக்கப்படும் போது தான் இந்த சிக்கல் வருது. அந்த அளவில் தான் இவங்க எல்லாருமே ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது மக்களோட இருந்து மக்களும் அதுக்கு துணை நின்றுருக்காங்கன்றதை நம்ம இதில் பார்க்கணும். ஐயா வீரப்பனாக இருக்கட்டும், ஐயா புலவர் கலியபெருமாள், நக்சல்வாரி இயக்கங்கள், இப்படி எல்லா விடுதலை போராட்டங்களும் இப்படி தான் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் ஆயுதம் தூக்க வேண்டிய, நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் நாமக்கல் கவிஞர் பாடினாருன்னு சொல்ல, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது அப்படின்னுலாம் சொல்லிட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே காலகட்டங்களில் தான் பகத்சிங் வெடிகுண்டு பேசினார். அது யாருக்கும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு வெடிகுண்டாக இருந்தாலும் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இங்கே பல வடிவங்களில் பல நேரங்களில் எல்லா போராட்டங்களும் நடந்திருக்கு.
வீரப்பனுக்கு வந்து மாஸ்டர் பிரெயினாக இருந்த மாறன் அவர்களை சந்தித்தேன். ஸோ ரொம்ப நேரம் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது சொல்லும்பொழுது நான் அந்த மாதிரி அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் அவர் சொல்லும்போது, நான் இதை படித்தேன் ஜெயிலில், நான் இப்படி என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். பொது வாழ்க்கை அதனுடைய சித்தாந்தங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஸோ இந்த மனமாற்றம் வந்து எப்படி நிகழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனை மாறன்கள் வந்து அவங்களுடைய இதிலேருந்து பொது வாழ்க்கையிலேருந்து மாறி குடும்ப வாழ்க்கைக்கு மாறி இருப்பாங்க? இல்லை, மாறன் ஒரு உறுதிமிக்க தோழர். அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி குறைச்சால மதிப்பிட முடியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழல், சமூக சூழல், இந்த நுகர்வு கலாச்சாரம், இன்றைக்கி இருக்கிற நவீனங்கள்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்து போச்சு. ஒரு செல்ஃபோனை பாய்க்கில் வச்சவன் நம்ம இயக்கத்தை பூரா அவனால் கண்டுபிடிச்சிக்க முடியும். முந்திரி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து தங்களுடைய இயக்கத்தை நடத்தின மாதிரி இன்னைக்கு அவங்க பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார்? நக்சல்பாரி இயக்கங்களோ, இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்களோ, போராளி குழுக்களோ எந்த காட்டிலையும் போயிட்டு எங்கேயும் ஒளிஞ்சிடலாம். அதெல்லாம் இப்போ கூட இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சொன்னீங்கன்னா ஸ்குவாடு அவங்க ஆயுத குழு மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடி மக்கள்கிட்ட எங்கிறவங்க மக்களோட தலைமுறையாக இருக்கிறவங்களையும் இப்போ நகரத்துக்குள்ளே மக்கள்கிட்ட கிராமங்களில் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்துருக்கு. இப்போ யார் புதுசாக யார் வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் பாக்கெட்டில் இந்த செல்ஃபோன் இருக்குது. ஒரு படத்தை எடுத்து உடனே எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இன்ஃபார்மர் வச்சுருக்கான். அப்போ யாரும் இப்போ ரொம்ப பழைய காலம் மாதிரி இயங்க முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று, அப்போ வந்து வீரப்பனுடைய காடு அப்படிங்கிறது வந்து இன்னி வரைக்கும் போனாக்கா அது உள்ளுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் முந்திரி காடுன்றது அப்போ கூட வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இல்லை, ஓரளவுக்கு குட்டை குட்டையாக நம்ம ஹைட்டுக்குள்ளே தான் இருந்தது. அப்போ அங்கே வந்து அந்த இயக்கங்கள் வந்து எப்படி செயல்பட்டது சார்? முந்திரி காடுன்றது ஒரு பாதுகாப்பு அறைனாக தான் வச்சுக்கலாம். அவங்க முந்திரி காட்டுக்குள்ளேயெல்லாம் வாழலை. மக்களோட கிராமங்களில் மக்களோட தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. முந்திரி காடுன்றது ஒரு இது அடையாளத்துக்காக சொல்கிறது. இப்போ வீரப்பன் இருந்தாருன்னா காட்டுக்குள்ளேயே இருந்தார். காட்டு விட்டு வெளியே எந்த சொல்லும் வெளியே வர மாட்டார். காடு தான் ஒரு அவருக்கான அந்த இது காட்டுக்குள்ளே தான் அவர் தகவலிச்சுக்கினார். ஆனால் இந்த போராட்ட இயக்கங்கள்லாம் மக்களோட தான் இருப்பாங்க. முந்திரி காட்டுலையோ இல்லை வேறு காடுகள்லேயோ போயிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது சும்மா இதுக்காக சொல்லுவாங்களே தவிர மக்களோட தான் இருப்பாங்க. தலைமறைவாக இருக்கிறவங்க கூட பல ஆண்டு காலம் 20 வருடம் 30 வருடம் தலைமறைவாக இருந்தவங்களாம் மக்களோட இருந்து தான். பிறகு காவல்துறை கைது செய்வாங்க. ஏதோ ஒரு சூழலில் இப்போ கோதண்டராமன்ற தோழர்லாம் நகரத்தில் தான் மக்களோடய இருந்து இறந்து போனார். போய் காட்டில் ஒழிஞ்சிட்டு வாழ்றது தலைமுறை விட அப்படி எந்த இயக்கமும் இருக்கிறது. மாறன் போன்ற தோழர்கள் ஒதுங்கி தான் இருக்காங்க. விலைகளாம் போல் அந்த தத்துவத்துக்கு கொள்கைக்கு எதிராக அப்படி போல இவங்க வாழ்வியலை தேடி போனால் வேற ஒரு அரசியல் கட்சி கூட போயிருக்க முடியும், போகலாம், போய் இவங்களை செழிவுபடுத்திக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி போகலையே. அப்படி போயிருந்தால் தான் அவங்க மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். எதிர்நிலைக்கு அவங்க போனாங்களா தான் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அப்படி சொல்ல முடியும். இந்த சூழல் சரியில்லை, அதனால் அவங்க சொந்த வாழ்க்கை பார்த்துருக்காங்க. மற்ற குழுக்களில் இருக்கிறவங்க கூட எதையாவது போயிட்டு எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா கட்ட பஞ்சாயத்து எதையெல்லாம் 80களில் நக்சல்பாரி இயக்கம் எதிர்த்து பண்ணாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் நக்சல்பாரி இயக்கத்தின் பேராலே கந்து வட்டி நடத்துகிற வரையும், அடியால் வேலை செய்கிற வரையும், சாதி சங்கம் நடத்துகிற வரையும் எங்கள் பகுதியில் இன்றைக்கும் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் மாறன் போன்ற தோழர்கள் அந்த மாதிரி போல ஒரு கம்யூனிஸ்டுக்கு குடும்பம் இருக்கக்கூடாதா? நிச்சயமா. அப்போ அவங்க குடும்பத்தோடு தானே இருக்கணும். சமூகன்றது அதுதானே. இந்த கருத்தியல் வந்து இன்றைக்கு மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட பெரிய அளவு போயிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, மெரினா போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் யாராவது சொன்னாங்களா? இளைஞர்களாக அவனா திரண்ட லட்சக்கணக்கில் திரண்டானே. அவனோட உரிமைகளை உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். இப்போ தூத்துக்குடி போராட்டம் இந்த மாதிரி வென்று எடுக்க முடியும். மக்கள் திரளால் வென்று எடுக்க முடியும். அதே அந்த மக்களுக்கான அரசியல் அவங்க கையில் தான் வச்சுருக்காங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க, அதில் தெளிவாக தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது மூலிமா நிறைய விஷயங்கள் கருத்தாய்ந்த விஷயங்கள் வந்து என்னாலேயும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ என் கூட நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனலில் உங்களுடைய நேர்காணல் நிறைய பார்க்குறோம். விருந்தினர்கிட்ட இருந்து செய்தியில் வாங்குறது கேள்விகள் தான் ரொம்ப முக்கியம். பொறுப்புணர்வோடு சமூகத்துக்கான கேள்விகளை முன்வைக்கிறீங்க. அந்த அளவில் தான் விரும்பி உங்களுடைய வலையொலிக்கு இந்த நேர்காணல் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேவராஜுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? தேவராஜுக்கு தமிழ்நாடு அதிரடிப்படை அல்வா தான் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் எனக்கு தெரிய துரைப்பாண்டியன் கொளத்தூர் ஸ்டேஷன் எஸ்ஐயாக இருந்து இங்கேருந்து எஸ்டிஎஃப்லேருந்து ப்ரொமோஷன் கிடச்சி ரிலீவ் ஆகி வெளியில் போகும்போது 37,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு மோட்டார் சைக்கிளை 26,000 ரூபாய்க்கு விற்கிறார். விற்று 16,000 ரூபா பணத்தை தேவராஜ் கொடுத்து அவர் 10,000 ரூபா எடுத்துகிட்டு இங்கேருந்து பாத்திரத்தை பட்டிட்டு சென்னைக்கு போகிறார்.
அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவராஜுக்கு என்னவோ அவரால் முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய குழந்தைகள் வந்து உடல்நல சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு அந்த சிகிச்சைக்காக விஜயகுமாருக்கு ஒரு தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த குழந்தை அவர் ஹாஸ்பிட்டல். தான் ஹெல்ப் பண்ணார் எல்லாத்தையும். விஜயகுமார் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணல, ஒரு 10,000 அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிவிட்டு, அப்ப சென்னையினுடைய ஜாயின்ட் கமிஷனர் அந்த சாரங்கனுக்கு சொல்றாரு, அவர் ஒரு 25,000 அனுப்பி விடுறாரு, இவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இதுதான் அவர் பண்ண உதவி. இதுவரை வெளிவராத சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு சிவா மீடியா சிவசுப்பிரமணியம் சார். என் சேனலுடைய அனலிட்டிக்ஸ் படி பார்த்தா இந்த சேனலை பார்க்குற நிறைய பேர் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணாமையே இருக்கீங்க. அதே சமயம் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சதுனால ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னு போடுற நிறைய நேயர்களையும் பார்க்க முடியுது. விறுவிறுப்பான பேட்டிகள்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுல தானே ஒரு த்ரில்லே இருக்கு. இதோ சிவா சார் பேட்டி அடுத்தது. நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயாரா காத்துருங்க.